ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலப்பு செக்கை தான். இந்த கலப்பு செக்கை வந்து எந்தெந்த மாட்டுங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்கிறவாங்க. இது வந்து சென மாட்டுங்களுக்கு வந்து இந்த கலப்பு செக்கை போடலாங்க. பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து தனியாக ஒரு பூசா இருக்குங்க. சென மாட்டுங்களுக்கு ஒரு பூசா இருக்குது. ஸோ அதனால் மிக்சிங்கில் வந்து மாட்டுக்கு தெரியாமல் நீங்கள் போடாதீங்க. சென மாட்டுங்களுக்கு வந்து என்ன பூசா போடலான்னா, இந்த பொட்டு செக்கைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எஸ்கேஎம் சந்தோஷம்லாம் 1800ரூபாங்க. ஸோ இது வந்து 950, 980, 800 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் சென மாட்டுங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலப்பு சேர்க்க போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாட்டுக்கு வந்து நல்ல மடி விடும், சத்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பால் கறக்கும் போது வந்து நல்ல பால் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சனியாக இருக்கும்போது இந்த கலப்பு செக்கை வந்து போட்டிங்க அப்படின்னா நல்ல சத்து கிடைக்குங்க. கலப்பு செக்கை வந்து எவ்வளோ ரேட் அப்படின்னா 980 ரூபா. இது வந்து மிக்சிங்கில் இருக்குது. பொட்டுக்கடலையோட தொட்டு, அப்புறமா வந்து புழுக்க, அப்புறமா பாருங்கள் கோதுமை போட்டு அதெல்லாமே இருக்குன்றதுனால இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு தனியாக பூசா போடணுங்க, சென மாட்டுங்களுக்கு தனியாக பூசா போடணும். நீங்கள் தெரியாமல் மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க லாஸு. நைஸ்லாம் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய வந்து நைஸ் தான் போடுறாங்க. ஸோ நைஸில் வந்து 1500 போட்டு பூசா வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சென மாட்டுங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து நமக்கு தான் லாஸு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சென மாட்டுங்களுக்கு வந்து அந்த நைஸ் பூசா வந்து வாங்கிட்டு வந்து போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போடுறதுன்னா நீங்கள் வந்து எஸ்கேஎம் வந்து போடலாம். அப்படி இல்லைனா பொட்டு, மேக்ஸிமம் பொட்டு தாங்க போடணும். பொட்டு போட்டால் மட்டும்தான் நல்லா ஒரு மடி விடும். நல்லா மடி விட்டு பின்னாடி காலத்தில் வந்து நல்லா பாலும் விடும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் செக்கை வாங்கி போடுங்க. சென மாட்டுங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கூட போட தேவையில்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு டப்பா, காலையில் ஒரு 2 டப்பா, மதியம் ஒரு 2 டப்பா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு போதுங்க. மாட்டை பொறுத்து தாங்க பூசா வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து நிறைய மாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் தனித்தனியாக பூசா வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பூசா வாங்கி நீங்கள் எல்லா மாட்டுக்கும் போடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு தாங்க லாஸு. மாட்டுக்குமே வந்து சத்து கிடைக்காம போயிடும். ஸோ வந்து சென மாட்டுங்களுக்கு வந்து நீங்கள் கலப்பு பூசா வந்து கலப்பு செக்கை வந்து போடுங்க. பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு வந்து எஸ்கேஎம் அப்புறமா நைஸ் பூசா வந்து போடலாம். நான் அது வந்து எப்படி போடணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இந்த கலப்பு செக்கை வந்து சென மாட்டுங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா நல்லா மடிவிடணும்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சென மாட்டுங்களுக்கு வந்து கலப்பு செக்கை வந்து போடுறது நல்லது. அது இல்லாமல் தீனியுமே வந்து அப்போ அதிகமாக சாப்பிடாது. ஸோ அதனால் வைக்கோல் வந்து போடலாம். இல்லை பச்சை தட்டு ஓரளவுக்கு மீடியமாகவே பச்சை புல்லு தட்டு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு போட்டால் போதுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துக்கணுன்றதெல்லாம் இல்லை. மாட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஆனால் ஒரு ஆள் வந்து கூட சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா 2 பேர் சேர்ந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பால் கறக்கிறது, அப்புறமா மாட்டுக்கு தொட்டி காட்டுறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் வந்து 2 பேர் செஞ்சோம் அப்படின்னா கஷ்டம் தெரியாது. ஒரே ஆள் செஞ்சோம் அப்படின்னா கஷ்டம்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எத்தனை மாடு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன். மாட்டுக்கு வந்து என்ன புதுசாக போடலான்னு சொல்லிட்டு பால் கறக்கிற மாட்டுங்களுக்கு என்னென்ன தீவனம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சென மாட்டுங்களுக்கான வீடியோ தாங்க இது. சென மாடுங்களுக்கு வந்து இந்த பூசா வந்து போட்டிங்கன்னா நல்லது. ஸோ அதனால் அது அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லாருமே படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கீங்களா, இல்லை வந்து எல்லாருமே படித்து படிப்புக்கான வேலை செஞ்சிட்ருக்கீங்களா, இல்லை பணத்துக்கான வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் படிச்சுட்டு செய்கிற வேலைக்கும் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேலை செய்வீங்க. ஸோ அது எத்தனை பேருன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நானுமே படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போக முடியலைங்க. ஸோ வந்து குழந்தைய வச்சுருக்கிறதுனால படிக்கவும் முடியல. சில பிரச்சனைகள்னால கொஞ்சம் படிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் இனிமேல் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலான்ட்ருக்கேன் படிக்கிறது. ஸோ எத்தனை பேர் நீங்களும் படிச்சிருக்கீங்களா, இல்லை படிச்சுட்ருக்கீங்களா, யாரெல்லாம் அப்ளிகேஷன் வந்து டெட்டு டிஆர்பிலாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். டெட் எக்ஸாமு டிஆர்பிலாம் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கீங்க, அண்ட் இப்போ வந்து கிளாஸ் போயிட்டுருக்கீங்களா, இல்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்து டெட் எக்ஸாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்ருக்கேன். டெட்டு டிஆர்பி 2மே அப்ளிகேஷன் போட்டிருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இல்லைங்க. வேலைலாம் செஞ்சுட்டு படிக்கணும், பாப்பா பார்த்துக்கணும் அப்படின்றதுனால. ஸோ எத்தனை பேர் வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மாட்டுக்கு வந்து பாருங்கள், தீவனம் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் தட்டு அறுத்து போடுறது வந்து நல்லதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லேண்ட் இருக்கிறவங்க தட்டு வாங்கி போடுங்க. இல்லைனா வந்து கடையிலே வந்து எல்லாமே வாங்கி போடணும் அப்படின்னா மாடு வச்சுருக்கிறது வந்து கஷ்டம்தாங்க. நாங்கள் முன்னாடிலாம் வந்து 40 லிட்டர் பால் ஊற்றுனாங்க. மேக்ஸிமம் மாதம்னா 30,000 40,000 வரைக்கும் வந்துச்சு பால் காசு. ஸோ வந்து அதுவுமே ஒரு லாபம் தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து மல்லி வச்சுருக்கிறதுனால அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மல்லி வச்சுருக்கிறதுனால என்ன யோசனைன்னா,
மாடு வந்து வேணுமா வேணாவான்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், போர் தண்ணி தாங்க இது. போர் போட்டு தண்ணி வந்துருச்சுங்க. ஸோ அதனால் அந்த தண்ணி வச்சு தான் மாட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இனிமேலும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு அடுத்தது வீடியோ வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், வைக்கோல் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து மழை சீசன் இல்லையா, அதனால் வந்து தட்டெல்லாம் போயிட்டு காலையில் வந்து அறுக்க முடியலைங்க. ஸோ அதனால் வைக்கோல் தான் போட்டிருக்கேன். தண்ணி வந்து செனமாட்டங்களுக்கு வந்து நம்ம வைக்கோல் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைக்கோல் போட்டு வந்து செக்க பூசா வந்து போடலாம். ஸோ நீங்களாம் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ, பபாய். சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் சேனலோடைய லோகோ வந்து ஜமுனாங்க போட்டிருக்கோம். மறக்காமல் போயிட்டு பாருங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.